தும்பு ஏற்றிட்டு போகிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு ஒரு கப்பலே வந்திருக்குது. இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா, இந்த கருப்பாக இருக்கிற இந்த தும்புக்கு தான் விலை அதிகம். இது மேலே இருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கிற தும்புக்கு விலை கம்மி. அப்போ இந்த தும்புகளெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, விமான ஓடுதளத்தில் அதை சுத்தம் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பெட்ரோலிய கிணறுல அங்கே அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. துப்பாக்கி தோட்டா தொலைக்காத ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு இதில் இருக்கிற இந்த தும்பில் இருக்கிற இந்த ஃபைபரை எடுத்து அதை வந்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நம்ம செயற்கையிலேருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். பனை பொருளாதாரம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான உள்ளூர் தற்சார்பு பொருளாதாரமாக இருக்குது. அதில் பல்வேறு பொருட்களை நாம் சுட்டி காட்ட முடியும். அதில் ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த பனை மரத்தில் வந்து இங்கே பாருங்கள், இதை வெட்டியிருக்காங்க. இதில் முள்ளாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து தும்புன்னு சொல்லுவாங்க. இது நீளமாக இருக்கும். இந்த மட்டையில் இது நீளமாக போகும், இப்படி போகும். அந்த மட்டையில் அது வந்து கம்பி போல் இருக்கும். அந்த தும்பை வந்து தமிழ்நாட்டில் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. தும்பு ஏற்றிட்டு போகிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு ஒரு கப்பலே வந்திருக்குது. கப்பல் முழுக்க தும்பை ஏற்றுமதி பண்ணி அந்த அளவுக்கு முழுக்க அந்த ஒரு பொருளுக்கு மட்டும். அப்படியெல்லாம் வந்து இங்கே அவ்வளோ பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் தென் தமிழ்நாட்டில் இருந்து தும்பை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தும்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், இது வந்து கம்பி போல் இருக்கும். இதில் வந்து இந்த கருப்பாக இருக்குது இல்லைங்களா, இந்த கருப்பாக இருக்கிற இந்த தும்புக்கு தான் விலை அதிகம். இது மேலே இருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கிற தும்புக்கு விலை கம்மி. அப்போ இந்த தும்புகளெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, ப்ரெஷ்ஷு செய்கிறதுக்கு இந்த விமான ஓடுதளத்தில் அதை சுத்தம் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, கம்பியில் செய்கிற ப்ரெஷ் வந்து ஓடுதளத்தை சிதைச்சிரும், நாளடைவில் தேய்க்க சிதைச்சிரும். அதே போல் நெகிழில் செய்கிற அந்த ப்ரெஷ் எல்லாம் வந்து அது சுத்தம் ரொம்ப மென்மையாக இருக்கிறதால அது சரியாக சுத்தம் பண்ணாது. அப்போது இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து இந்த பனை தும்பு தான். இந்த தும்பை வந்து விமான ஓடுதளத்தில் சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, அந்த பெட்ரோலிய கிணறுல அங்கே அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. துப்பாக்கி தோட்டா தொலைக்காத ஆடைகள் தயாரிக்கிறதுக்கு இதில் இருக்கிற இந்த தும்பில் இருக்கிற இந்த ஃபைபரை எடுத்து அதை வந்து அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்படி முக்கியமான ஒரு பயன்பாட்டுக்கு இந்த தும்பு வந்து பயன்படுது. இந்த தும்பு எப்போ கிடைக்கும்னா, ஒரு பனை மரம் வந்து வடலி பனையாக இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். வடலி பனை அப்படின்றது ஒரு இளம் பனை, அதாவது கன்றுலேருந்து ஒரு இவ்வளோ உயரத்தில் வந்து கன்று, இதுக்கு மேலே ஒரு 7-8 ஆண்டுகள் 8 வயதுள்ள பனை தான் வந்து வடலி பனைன்னு சொல்லுவோம். இப்போ 8லிருந்து 15 வயசு வரைக்கும் அது வடலி பனை, அதாவது அது பாலை விட்டு காய் வைக்கிற வரைக்கும் அது வந்து வடலி பனை. இப்போ அந்த பருவம் வரைக்கும் மட்டும்தான் இந்த தும்பு கிடைக்கும். அதுக்கு மேலே இப்போ காய் வச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே வந்து அந்த தும்பெல்லாம் வலுவிழந்து இந்த அளவுக்கு கருப்பாக இருக்காது, உறுதியாக இருக்காது. இப்போ அதுக்கு மேலே தும்பு எடுக்க முடியாது. வடலி பனையில் மட்டும்தான் தும்பு எடுக்க முடியும். இந்த தும்பு இன்றைக்கும் வந்து பெரிய வருமானத்தை கொடுத்துட்டு இருக்குது. இதை நம்ம உள்ளூர் பயன்பாட்டுக்கு இதை நம்ம கொண்டு வரணும்.